ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஸ்மீரா விலாக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 7 ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணுக்கு பர்த்டே. அதனால் நான் பார்த்தீங்கன்னா நவம்பர் 5 வெனஸ்டே அன்றைக்கே என் பொண்ணுக்கு கோன் போட ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கே அவள் கோன் போட சொல்லி ஒரே அலப்பறை. அப்போ தான் கொஞ்சம் நல்லா சவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்தனால நான் அதெல்லாம் முடிச்சனால ஒரு கைக்கு மட்டும் தான் போட முடிஞ்சு. மறுநாள் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே இன்னொரு கைக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஈவினிங்கு. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஹேர் ஆக்சசரிஸ் மேக் பண்ணணும், அவளுக்கு கிஃப்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த இதாக செஞ்சுருந்தேன். ஏற்கனவே நான் மினி விலாகில் போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்துச்சி கும்பல டீ எல்லாம் போட்டுட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் கேசரி மட்டும் செஞ்சுருந்தேன் சாப்பாடு காலைல. அதை மட்டும் அவங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து பிரியாணி கேட்டிருந்தா, அதை ரெடி பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு மயில் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு காலைல ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்க. என்னோடய பொண்ணு கை பாருங்கள், மறுநாள் இதுதான் போட்டிருந்த இந்த டிசைன் தான், ரொம்பவே சூப்பராக செவந்துருந்துச்சு கையெல்லாம். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு தேவையானது எல்லாமே நான் நைட்டே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, அதுக்கு ஆக்சசரிஸ் எல்லாமே, ஹேர் ஸ்டைல் எல்லாமே பார்த்து வச்சுருந்தேன். அப்புறம் குளிச்சுட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் அவளுக்கு புது ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் இதான் நான் செஞ்ச ஹேர் ஆக்சசரிஸ். ஏற்கனவே நீங்கள் என்னோட தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் இது நேற்றே நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இவளுக்கு மேக்கப் பண்ணுற பார்த்துட்டு என் பசங்க 2 பேரும் அப்படியே அவங்க 2 பேத்துக்கும் இப்படிலாம் ஜோடிக்கிறாங்க, ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக எரிச்சலாக தான் இருந்துச்சு. அவன் கேட்குறான், சின்ன பையன் கேட்குறான், இந்த ட்ரெஸ் எவ்வளோக்கு வாங்கினீங்க, இதெல்லாம் எவ்வளோக்கு வாங்கினீங்க அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானுங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரு வழியாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அடுத்து நம்ம மதியானம் சாப்பாடு செய்ய வந்தாச்சு. இன்றைக்கி மதியானம் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், தால்ச்சா தான், தயிர் சட்னி அதோட செஞ்சுருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோதான் சீக்கிரம் ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தாலும் அது எப்படி செய்யறது பார்த்திங்கன்னா மணி 12 ஆகிடுது. கரெக்டாக 12 மணிக்கு லஞ்ச் விட்ருவாங்க. ரொம்பவே வேகமாக அவசரமாக செய்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு வழியாக சாப்பாடுலாம் செஞ்சாச்சு. செஞ்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடெலாம் கட்டிட்டேன். பசங்களுக்கு லஞ்செலாம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால கண்டிப்பாக வீட்டுக்கு மாப் போடணும்னு சொல்லிட்டு அடுத்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வீடு எவ்வளோ தான் நீட்டாக சுத்தமாக இருந்தாலும் அது மாப் போட்டதுக்கு ரொம்பவே பிரைட்டாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு மணி 12 ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு காஃபி குடிச்சா தான் நெக்ஸ்ட்டு வேலை ஓடுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரைடேங்கிறனால ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ரேயர் பண்ணிட்டு கொஞ்சம் குரான்லாம் ஓத வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் ஓதி முடிக்கும்போது மணி பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இங்கே நல்லா மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு வெளியில். அதனால் அவங்க சாப்பிட வரவும் லேட் ஆகிடுச்சு. மதியானம் லஞ்சுக்கு 2:30 மணிக்கு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் வச்சு 2 பேரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணுக்கு ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்ஸ் இன்றைக்கி பர்த்டேங்கனால அதெல்லாம் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அவங்க ரொம்ப குஷியாக இருந்தாங்க எல்லாமே. என் பையனுக்கு எனக்கு இந்த பேனா வேணும், பென்சில் வேணும், எல்லாம் அதுக்குள்ளே 3 பேருக்கு சண்டையே வந்துருச்சு வேறு. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மணி 4:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி டீ போடலான்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்கும் போதே என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கேக் வாங்கிட்டாங்க. என்னோடய பொண்ணு கேக்லாம் போதும், 11 வயசு ஆயிடுச்சு, கேக்லாம் வெட்ட வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கலாம், சரி இந்த 1 வருஷம் மட்டும் வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணு சேர்ந்து கேக் கட்டிங்லாம் பண்ணாங்க. இந்த வருஷம் பர்த்டே என் பொண்ணுக்கு ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் பொண்ணோட பர்த்டே அவுட்ஃபிட் இது.